بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا الشمس كورت وإذا النجوم انكدرت وإذا الجبال سيرت وإذا العشار عطلت وإذا الوحوش حشرت وإذا البحار سجرت وإذا النفوس زوجت وإذا الموءودة سئلت بأي ذنب قتلت وإذا الصحف نشرت وإذا السماء كشطت وإذا الجحيم سعرت وإذا الجنة أزلفت علمت نفس ما أحضرت. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: يحشر الناس حفاة عراة غرلا. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜுமாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனிலே எதிர்காலத்தில் நடக்க இருக்கக்கூடிய விடயங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எதுவுமே சகோதரர்களே இயற்கையாக நடப்பது கிடையாது. உலகத்தில் எது நடந்தாலும் இயற்கையாக நடப்பது கிடையாது. நடக்கக்கூடிய அனைத்தையும் அறிவித்த ஒரே ஒரு வேதம் குர்ஆன் மாத்திரம்தான். நடக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்பதை கேள்விப்பட்டால் ஆச்சரியப்படுவோம். இவ்வளவு விடயங்கள் எல்லாம் உலகத்தில் நடக்க இருக்கின்றதா? சகோதரர்களே, முஸ்லிம் என்பவர் இந்த குர்ஆனை படித்து
எந்த நேரத்திலும் தயாராக இருப்பார். இவர்தான் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் என்பவர் ஒரு மடையர் அல்ல. ஒரு விடயம் நடந்ததற்கு பிறகு தடமாறக்கூடியவன் அல்ல முஸ்லிம். ஒரு முஸ்லிம் என்பவன் திடீரென்று மரணம் வந்துவிட்டதோடு திகைத்து விட மாட்டான் முஸ்லிம். திகைக்கக்கூடியவர் யார் என்றால் முஸ்லிம் அல்லாதவர்கள் தான் திகைப்பார்கள். மலக்குல் மௌத்தை கண்டதோடு தடமாறி கண்கள் எல்லாம் கலங்கி, இது முஸ்லிம் அல்ல. முன்கர் நகீரை கண்டதோடு பயந்து அச்சப்படக்கூடியவன் முஸ்லிம் அல்ல. உலகத்தில் பூகம்பங்களை கண்டு, உலகத்தில் அழிவுகளை கண்டு சகோதரர்களே நடுங்கக்கூடியவன் முஸ்லிம் அல்ல. ஏன்? முஸ்லீம்கள் குர்ஆனை படித்திருந்தால் இந்த உலகத்தில் இன்ஷா அல்லாஹ் 12 நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நடக்க இருக்கிறது. இந்த 12 நிகழ்வுகளை ஒரு முஸ்லிம் சிந்திப்பானாக இருந்தால் அவன் எதற்கும் அஞ்ச மாட்டான். இந்த 12 நிகழ்வுகளும் நடப்பது உறுதி என்று முஸ்லிமுக்கு தெரியும். முஸ்லிம் அல்லாதவர்கள் தான் புதிதான விடயங்களை எல்லாம் கண்டு அதற்கு பேர் வைத்து விடுவார்கள் இயற்கை அனர்த்தம். இயற்கையா நடக்குதப்பா, காற்றடிக்க போகுது, காத்துக்கு பேரும் வச்சிருவாங்க. நாங்க ஒரு பேரும் வைக்க தேவையில்லை. இந்த 12 விடயம் நடக்க இருக்குது சகோதரர்களே. ஒவ்வொரு புத்தி உள்ள முஸ்லிமும் விளங்கிக் கொள்வார்கள். இதை அல்லாஹ் தனி ஒரு சூரா ஒன்றே இறக்கி இருக்கிறார் இந்த 12 விடயத்தையும் சொல்வது. அதுதான் சூரத்து தக்வீர். குர்ஆனிலே சூரத்து தக்வீர் என்ற ஒரு சூரா இருக்கிறது. இந்த சூறாவிலே அல்லாஹ் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய 12 விடயங்களை அல்லாஹ் சொல்லிவிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண்ணுக்கு முன்னால் நீங்கள் கியாமத்துடைய நாளை பார்க்க வேண்டும் என்றால் சூரா தக்வீரை ஓதுங்கள். சூரா தக்வீர் எங்களுக்கு எல்லாம் பாடவில்லை, ஏன்னா கொஞ்சம் பெரிய சூரா, கொஞ்சம் பெரிய சூரா. நாங்க தான் உலகத்துக்கு அறிவிக்கணும் இதை இன்ஷா அல்லாஹ். உலகத்தார்களுக்கு தெரியாது இதெல்லாம். நாங்கள் தானே கலீஃபாக்கள் இந்த பூமியுடைய. முஸ்லீம்கள் தான் இவைகளை படித்து முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அறிவிக்கணும் இதெல்லாம். அப்படி எல்லாம் நடக்க இருக்குது இன்ஷா அல்லாஹ். இதுல முதலாவது என்ன நடக்கும்? அல்லாஹ் சொல்கிறார், இத ஷம்சு கூயிரத். முதலாவது என்ன நடக்கும் என்றா, இந்த சூரியன் ஒளி இழந்து போய்விட்டால், அல்லாஹ் சொல்ற இந்த சூரியனுக்கு வெளிச்சம் இல்லாம போயிடும். அப்ப என்ன செய்யணும்? உலகம் இருட்டாகும். இது எதிர்காலத்தில் நடக்க இருக்கிற நிகழ்வு. இது முதலாவது நிகழ்வு. இத ஷம்சு கூவிரத். இந்த சூரியன் அப்படியே சுருட்டப்பட்டு விட்டும். அல்லாஹ் இத 12 விடயத்துக்கும் பாவித்த வார்த்தை இதா. இதா அரபுல இதாண்டா என்ன? வந்தால், நடந்தால். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ஓதுறோமா இல்லையா? இதா அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்தால். அல்லாஹ் சொல்றார், இத ஷம்சு கூவிரத். முதலாவது இந்த சூரியன் அப்படியே சுருட்டப்படும். உலகத்தை விட பெரிய சூரியன். அப்ப சூரியன் இல்ல உலகத்தில். அடுத்த நாள் சூரியன் உதிக்காது. இந்த சூரியன் சுருட்டப்படுறதுக்கு முன்னால் உள்ள நிகழ்வுதான் வளமையாக கிழக்கு. கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, பின்னுக்கு வாங்க. உங்களுக்கு கடமை கொஞ்சம் முன்னால வாங்க. தொடும்பொழுது சப்பாவும்
சூரியன் வளமையாக சகோதரர்களே கிழக்கில உதிக்குது. ஆனா ஒரு நாள் வரும் இந்த சூரியன் இன்ஷா அல்லாஹ் மேற்கில உதிக்கும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு நாளும் சூரியன் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்கும். யா அல்லாஹ், இன்று நான் உதிக்கவா? அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே போகுது சூரியன். அல்லாஹ் அன்றைய நாள்ல சொல்லுவான், எங்கிருந்து வந்தாயோ அங்கிருந்து உதி. சகோதரர்களே, திடீரென்று காலையில நியூஸ்ல வரும் சூரியன் மேற்கில உதிச்சு. திடீரென்று தான் முழு செய்தியும் சொல்லும் உலகத்துல சூரியன் எங்க உதிச்சிட்டு. இது இயற்கை நிகழ்வா? இது இல்லை. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே சொல்லி தந்துட்டாங்க எங்களுக்கு. விஞ்ஞானம் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, ஆனா திடீரென்று நடக்குது. வளமையாக கிழக்கில உதித்த சூரியன் அன்று எதில உதிச்சிடும்? மேற்கில உதிச்சிடும். என்ன நஷ்டம் தெரியுமா? மேற்கில உதிச்சா அதுக்கு பிறகு யாருடைய தௌபாவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன். அதோட முடிச்சு. அது சனி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தா என்ன நடக்கும்? அல்லாஹ் பாதுகாப்பு. உலகத்தில் நடக்கிற அவ்வளோ பாவம் சனி ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளி சனி. அந்த ஞாயிற்றுக்கிழமை வேலை இருக்குது, நடக்கிற பாவம் குறவு. வெள்ளி சனி, வெள்ளிக்கிழமை கிளப்ல, வெள்ளிக்கிழமை மியூசிக்ல, வெள்ளி நைட்ல சுப தொழுகல்ல சனி ஒன்றும் இல்ல. காலையில 12 மணிக்கு எழுப்பி பார்த்தா சூரியன் மேற்கில் உதிச்சிருக்கு. அதோட முடிச்சு தௌபா. தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டிரும் சகோதரர்களே. முதலாவது நிகழ்வு உலகத்துக்கு சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, மனைவிக்கு சொல்லிக் கொடுங்க, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க, முஸ்லீம்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இப்படி உலகம் இருட்டான என்ன நடக்கும்? இனி மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். உலக நிர்வாகம் முடிச்சு அதோட. முதலாவது நிகழ்வு. இரண்டாவது நிகழ்வு இரண்டாவது என்ன நடக்கும் தெரியுமா? நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படியே கீழே விழுந்துடும். ஒரு நட்சத்திரமும் வானத்தில் இருக்க. எங்க விழும் நட்சத்திரம்? எங்க விழும் தெரியாது. நட்சத்திரத்தை விட, பூமியை விட பெரிய பெரிய நட்சத்திரம் எல்லாம் இருக்கு. நீங்க இத உலகத்துக்கு சொல்லி பாருங்க. இப்படி ஒன்று குர்ஆனுக்கு இருக்குது. இரண்டாவது நிகழ்வு நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விட்டால் அல்லாஹ் சொல்றான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த நாள் ஒன்று நான் இருப்பேன், நடையண்ட புல்லரிக்கும், நடையண்ட பேர புல்லரிக்கும். இது உலகத்துக்கு பயங்கரமான ஒரு அறிவிக்கப்பட்ட நாள். ஒரு ஊர்ல பூகம்பம் வருது, ஒரு ஊர்ல காத்தடிக்குது, ஒரு ஊர்ல வெள்ளம். அது ஒரு ஊரோட முடிஞ்சு. சரி, ஜப்பான்ல பூகம்பமாம், ஜப்பானோட முடிஞ்சது. ஸ்ரீலங்கால வெள்ளமாம், ஸ்ரீலங்காவோட முடிஞ்சது. இது முழு உலகத்துக்குமான அறிவித்தல் சகோதரர்களே. இரண்டாவது. மூன்றாவது மூன்றாவது நிகழ்வு பயங்கரமான நிகழ்வு. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மலைகளும் தகர்க்கப்பட்டு ஒரு மலை பூமியில் இருக்க. மலைகள் பூமியை விட்டு இல்லாமலாக்கப்பட்ட என்ன நடக்கும்? இனி பூமி எங்க உறுதியா இருக்க போகுது? ஏன்னா பூமி கொஞ்சம் தானே, 70% தண்ணி தானே. மூன்றாவது நிகழ்வு சகோதரர்களே, இது ஒவ்வொன்றை பற்றியும் ஒவ்வொரு மணித்தியால விளங்கப்படுத்தலாம். அவ்வளோ விவரமான விடயங்கள். 12ஐயும் சுருக்கமாக உங்களுக்கு சொல்றதுக்காக இந்த ஆயத்தை ஓதிட்டு போறோம். மூன்றாவது நிகழ்வு ஞாபகத்தில் வச்சுக் கொள்ளணும் சகோதரர்களே. இவைகளை ஞாபகத்தில் வச்சுதான் நாங்க வாழ்க்கையை தயாரிப்போம். மூன்றாவது நிகழ்வு மலைகள் எல்லாம் இருந்த இடத்தை விட்டு காலியாய். நான்காவது நிகழ்வு
وَإِذَا الْعِشَارُ عُطِّلَتْ. இந்த மூணும் நடந்தா நாலாவது நடக்கும். எங்கள்கிட்ட உள்ள பொறுமதியான எல்லாவற்றையும் நாங்க கணக்கெடுக்க மாட்டோம். அல்லாஹ் சொல்றார். இந்த இடத்துல இஷார் என்ன தெரியுமா? அந்த காலத்துல மக்காவுல பொறுமதியான அவங்களோட வஸ்து ஒட்டகம், அதுவும் வயிற்றில குட்டிய சுமந்த ஒட்டகம், அது அப்படி கவனிப்பாங்க. அல்லாஹ் சொல்றார் இஷார், அதை கூட கவனிக்காம விட்டுருவீங்க. உங்களோட பொறுமதியான கார், உங்களோட பொறுமதியான வீடு, உங்களோட பொறுமதியான தங்கம், உங்களோட பொறுமதியான சொத்து செல்வம் எல்லாமே கவனிப்பாரற்றதாக மாற்றப்பட்டால் அல்லாஹ் சொல்றார் ஒன்றுமே கணக்கில்லை. நான்காவது. ஐந்தாவது என்றால் காற்றில் உள்ள மிருகங்கள், இதெல்லாம் வெளிப்பாட்டப்படும். இப்ப சில உலமாக்கள் சொல்றாங்க காற்றில் உள்ள மிருகம் எல்லாம் ஊருக்கு வந்துடும், எல்லாமே மிக்ஸ் ஆயிரும். இப்ப இது உலக அழிவுக்கான உபைபுனு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. உலக அழிவுக்கான 6 அடையாளங்கள், உலகம் அழிந்ததற்கு பிறகான 6 அடையாளம், 12 அடையாளம். சகோதரர்களே, 6வது மிக பயங்கரமான அடையாளம் தான் கடல்களும் நெருப்படுத்து பத்த தொடங்கிவிட்டார். கடல் எரியும். கடல் எரியும் என்றா என்ன மீய போது? கடல் எரியுமா? எப்படி கடல்? தண்ணி தானே எரியும். அல்லாஹ் சொல்லிட்டார். எல்லா வங்காள விரிகுடா அங்க காத்து வந்தது, அந்த சி அதாவது அட்லாண்டிக்ல அது நடக்கவே இல்லை, முழு கடலும் பத்தும். இந்த 6 அடையாளம் சகோதரர்களே முன்னால் நடக்கும். முதலாவது என்ன? சூரியன் ஒளியிலிருந்து விடும். இத ஷம்சு கூவிரத். இரண்டாவது என்ன? وَإِذَا النُّجُومُ انْكَدَرَتْ. நட்சத்திரங்கள் எல்லாம் விழத் தொடங்கிடும், உதிரத் தொடங்கிடும். மூன்றாவது என்ன? وَإِذَا الْجِبَالُ سُيِّرَتْ. மலைகள் எல்லாம் அப்படியே தகர்க்கப்படும். நான்காவது என்ன? وَإِذَا الْعِشَارُ عُطِّلَتْ. பொறுமதியான சாமான்கள் எல்லாம் கணக்கெடுக்கப்பட மாட்டார். ஐந்தாவது என்ன? وَإِذَا الْوُحُوشُ حُشِرَتْ. எல்லா காட்டில் உள்ள மிருகங்கள் எல்லாம் வரத் தொடங்கிடும். ஆறாவது என்ன? وَإِذَا الْبِحَارُ سُجِّرَتْ. கடல் எல்லாம் நெருப்படுக்க தொடங்கி. இப்ப உலக நிர்வாகம் ஏதாவது மீதம் அடிக்குமா? இப்ப இவ்வளவு நடந்தா அதோட முடிச்சு. உலக நிர்வாகம் இல்ல. இப்ப அடுத்த 6 நடக்க போகுது. இப்ப இந்த 6 நடந்தா சகோதரர்களே, நடந்தால் அல்லாஹ் சொல்றார் இதா 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 நடந்தால் நடந்தால் நடந்தால். இப்ப நாங்க முஸ்லீம்கள் இதை எதிர்பார்த்து கொண்டு வாழ்றோம். இஸ்ரேல்ல நீங்க போனீங்கன்னா, இஸ்ரேல் ஏர்போர்ட்ல இருந்தான் போனவங்களுக்கு தெரியும், அல்லது ஜோர்டான் பார்டர்ல இருந்தான், யகூதிகள் ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கு ஒரு தடவை ரெடி ஆகுவார். வாழ்க்கை எங்களை மாதிரி மறந்து வாழ மாட்டார். மணித்தியாலத்துக்கு ஒரு தடவை ரெடி ஆகுவாங்க. என்ன ரெடி ஆகுறாங்க? இல்ல, எங்களோட இமாம் தஜ்ஜால் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கு ஒரு தடவை எழும்பு, தூங்கினவங்க எழுப்பி நிற்பாங்க. அந்த அளவு அறிவோட வாழ்றாங்க. என்ன அறிவு? உலகத்துல தஜ்ஜால் எதிர்பார்த்து. ஆனா தஜ்ஜால பத்தி ஹதீஸ்ல தான் வந்திருக்கு, இது குர்ஆன்ல வந்தவரே. ஒரு முஸ்லீம் எவ்வாறு எதிர்பார்த்து வாழணும் சகோதரர்கள்? இதுக்குத்தான் என் பிள்ளை, என் மனைவி, என் குடும்பத்தை ரெடி ஆகும். இந்த 6 விடயம் நடக்க இருக்கு. அதான் சொன்னேன், நாங்க மடையர்கள் அல்ல. முஸ்லீம் என்பவன் ஒரு விடயம் நடந்ததோடு அவன் துவண்டு விட மாட்டான் ஒரு நாள். சகோதரர்களே, இந்த 6 விடயமும் நடந்தால்
அடுத்த 6 விடயம் ரெடியா இருக்குது. என்ன? ஏழாவது விடயம் என்ன தெரியுமா? இப்ப எங்கட உயிர் எடுக்கப்பட்டிருமே உடம்புல இருந்து, எங்கட உடம்புல இருந்து உயிர் எடுக்கப்பட்டிருக்கும். எங்கட உயிர் வேற இடத்துல இருக்கும், உடம்பு வேற இடத்துல இருக்கும். உயிர் இருக்குது உயிர்களோட, உடம்பு இருக்குது கபருக்குள்ள. அல்லாஹ் இந்த 6 நடந்ததோடு என்ன செய்வான் தெரியுமா? முழு உயிரையும் உடம்போடு சேர்ப்பான் அல்லாஹ். இத முஸ்லிம் மட்டும்தான் ஏற்றுக்கொள்வோம். மேலுள்ள 6 விடயத்தை இந்த விஞ்ஞானம் வந்ததால இன்றைக்கு ஏற்றுக்கொள்றாங்க. இப்படியும் நடக்க இருக்குது. விஞ்ஞானத்தை படிச்சவங்க இந்த 6 விடயம் நடக்கிறது போலதான் விளங்குது. போக போக சூரியன், மலைகள் எல்லாம் நடக்கும் போலதான் விளங்குது. ஆனா திரும்ப எங்களோட உடம்புக்கு உயிர் வாரத முஸ்லிம்களாகிய நாங்க மட்டும்தான் ஏற்றுக்கொள்றோம். சகோதரர்கள், இது 7வது. எட்டாவது அல்லாஹ் என்ன செய்வான்? உயிரோட புதைக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்குது. அந்த காலத்துல, ஜாஹிலியா காலத்துல பெண் பிள்ளைகளை உயிரோட புதைச்சிருவான். இதெல்லாத்தையும் அல்லாஹ் எழுப்பாட்டுவான். அல்லாஹ் கேட்பான், என்ன பாவத்துக்காக உங்க உம்மா வாப்பா ஒண்ணு கொலை செஞ்சார்? அடுத்தது சகோதரர்களே, 8வது 9வது எங்கட ஏடுகள் எல்லாம் விரிக்கப்பட்டால், நாங்க 60 வருஷம் 70 வருடம் 80 வருடம் உலகத்துல வாழ்ந்தோமே, செய்த அனைத்துமே கையில தரப்படும். இது விரிக்கப்பட்டால் வானம் கலட்டப்பட்டால், வானம் இல்லை, குஷிதத் வானம் கலட்டப்பட்டால், 11வது சகோதரர்களே, நரகம் மூட்டப்பட்டால், நரகம் ரெடியா இருக்குது, மூட்ட அல்லாஹ் ரெடியாக்குவார். நெருப்பு கொடுக்க வைப்பாரு, போடணுமே எல்லாரையும், மறுத்த எல்லாரையும் போடணுமே. 12வது சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டால், சொர்க்கத்தை அல்லாஹ் அலங்கரிப்பார். இந்த 12 விடயமும் நடந்தால் அல்லாஹ் பதில் சொல்லல. இந்த 12 விடயத்துக்கு முன்னாலேயும் அல்லாஹ் சொன்ன இதா 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 இதா, இந்த 12 விடயமும் நடந்தால் அலிமத் நஃப்சும் மா அஹ்தரத், அன்றைய தினம்தான் ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ளுவார் நான் என்ன அமல் செய்தேன். அவ்வளவு. அல்லாஹ் இந்த ஒரு பதிலோட முடித்தார். அன்றைக்கு விளங்கும் உங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்களே, கழுதையில பிரயாணம் செய்தோமா குதிரையில பிரயாணம் செய்தோமா, அன்றைக்கு விளங்கும். இந்த மார்க்கம் உள்ளவங்க, அந்த காலத்துல நபிமார்கள், இந்த காலத்துல உலமாக்கள் ஏன் கஷ்டப்படுறாங்க, ஏன் மார்க்கத்தை சொல்றாங்க, ஏன் மார்க்கத்தை சொல்றாங்க, என்ன இது தேவையா அவங்களுக்கு? மார்க்கத்தை ஏன் குர்ஆன் ஓதி காட்டுறாங்க, விளங்கும் இன்ஷா அல்லாஹ். இது யாருடைய தொழில் அல்ல. இதெல்லாம் சகோதரர்களே, சமூகத்தை பாதுகாக்கணும், புத்திசாலியான ஒரு சமூகம் உருவாக வேண்டும் என்றுதான் மார்க்கம் சொல்லப்படும். இந்த 12 சகோதரர்களே இன்னும் நடக்க இல்லை உலகத்தில். இந்த 12ஐயும் எதிர்பார்த்து வாழ்ந்து, இந்த 12 நடக்க போகுதுன்னா கையில் என்ன ஓடும் சகோதரர்கள்? அமல் ஓடும். இரண்டும் சரி வராது. பணம் சரி வராது, ஆட்சி இருந்து சரி வராது, காசு இருந்து சரி வராது, கூட்டாளிமார் இருந்து சரி வராது. எல்லாமே ஒரு நாளைக்கு தோத்து விடும். கையில அமல், அமல், குர்ஆன், ஹதீஸ். சகோதரர்களே, உலகத்தில் ஒரு சின்ன வெள்ளம் வந்துட்டு, சின்ன ஒரு காத்து அடிச்சுட்டு,
நாங்க அதுக்கு பின்னால பயந்து கொண்டு அஞ்சி கொண்டு நாங்க போமாக இருந்தா இந்த 12 கண்டா நடுங்கிடுவோம். நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை சகோதரர்களே. இதற்கு தயார் என்ன? இந்த வாழ்க்கையில் எவ்வளவு அமல். அலிமத் நஃப்ஸும் மா அஹ்தரத். அல்லாஹ் சொல்றான், அன்றைக்கு விளங்கு உங்களுக்கு எதை கொண்டு வந்திருக்கிறீங்க, எது இருக்கு சகோதரர்கள். இன்னைக்கு சந்தோஷப்படுறோம், என்கிட்ட $1,00,000 இருக்குது, என்கிட்ட அந்த சொத்து இருக்குது, இந்த சொத்து இருக்குது, நாங்க சந்தோஷப்படுறோமா சகோதரர்களே? ஏன் சந்தோஷப்படுறோம்? இதை வச்சு என்ன செய்யலாம்? எங்களுக்கு சந்தோஷப்படணும். எதை வைத்து தெரியுமா சகோதரர்களே? நான் வாழ்க்கையில எனக்கு இப்ப 40 வயது, எனக்கு ஒரு தொழுகை இன்னும் வாழ்க்கையில தவறு, எனக்கு ஒரு தொழுகை இன்னும் வாழ்க்கையில தவறு இல்லை, சந்தோஷப்படும். எனக்கு இதுவரைக்கும் ஒரு நோம்பு பரவான நோம்பு எனக்கு தவற இல்லை, சந்தோஷப்படும். நான் பரவான ஹஜ்ஜி செஞ்சிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷப்படும். நான் வருஷம் ஜகாத் கொடுத்திருக்கிறேன், சந்தோஷப்படும். இதுதான் எங்கள்கிட்ட வரப்போகுது இன்ஷா அல்லாஹ். நான் நாளாந்தம் கொஞ்சம் குர்ஆன் ஓதுறேன், சந்தோஷப்படும். நான் வக்ஃப் செஞ்சிட்டேன், நல்லவைகள் செய்துட்டேன், சந்தோஷப்படும். கண்ணியமிக்க சகோதரர்களே, இது குர்ஆனுடைய வார்த்தை. இது சந்தேகப்பற்றாதீங்க, இதெல்லாம் நடக்குமா? ஏன்னா அந்தந்த நிகழ்வு, உதாரணமா ஜப்பான்ல பூகம்பம் நடந்தது, அந்த நேரம் அவங்கள்ட்ட போய் கேட்கணும் இந்த பூகம்பம் எப்படி இருந்தது. சுனாமிய போய் கேட்கணும், அனுராதபுரம் மக்கள்கிட்ட சுனாமிய போய் கேட்டு சரி வராது. ஏன் அனுராதபுரத்துல சுனாமி வரலையே? அனுராதபுரத்துல போய் சுனாமி எப்படி இருந்ததுன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க அந்த நிமிடம் சாப்பிட்டோம், அவ்வளவு. சுனாமிய போய் கேட்கணும் என்ன தெரியுமா? காலில பென்தொட்டையில போய் கேட்கணும் சுனாமி என்ன. சுனாமிய போய் கேட்கணும் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல சாய்ந்த மருதுல போய் கேட்கணும் சுனாமி என்ன. கண்ணால கண்டவங்க சுனாமிய 78ஆம் ஆண்டுடைய சூறாவளிய போய் எங்க கேட்கணும்? கிழக்குலாம் கேட்கணும், அங்கதான் அடிச்சு சூறாவளி. தண்ணில அடிச்சுட்டு போனதை பத்தி கேட்கணும், யார்கிட்ட தெரியுமா? இந்த மௌத்தாய்ச்ச 7 பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கு போய் கேட்கணும், மற்றவங்கள்ட்ட கேட்டு சரி வர. ஆனால் இந்த 12 விடயமும் ஒரு நாட்டுக்கல்ல, முழு உலகத்துக்கும் நடக்க போகுது சகோதரர்கள். முன்னெச்சரிக்கையாக அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்லிட்டான், புத்திசாலிகள் விலகிக் கொள்ளும். இன்னைக்கு வின்டர் வரப்போகுது, வெள்ளிக்கிழமை ஸ்னோ அடிக்க போகுது, எவ்வளவு ரெடி ஆகும்? நவம்பர்லே டயர் எல்லாம் மாத்தியா, சும்மா போது அவசியம் இல்லை, டயர் மாத்தோம், வாகனத்து டயரை மாத்திரும், வேற உடுப்ப மாத்தோம். வின்டர் வருது, கூதல் பற்றப்படாது, காதலுக்கு போயிடப்படாது, எவ்வளவு பயம் நடக்கும். புதுசா கனடாக்கு வந்திருக்கீங்க, முதலாவது வின்டர் கூட கவனம். எவ்வளவு பயான் பண்றவங்க இருக்கிறாங்க இன்னைக்கு எங்களுக்கு, அவங்களுக்கு தெரியா வின்டரை பத்தி. வாகனத்துல டயரை மாத்துங்க, உடுப்ப மாத்துங்க, நல்ல விஷயம். ஒரு வின்டருக்கு இந்த நிலைமண்டா சகோதரர்களே, இந்த 12 விடயமும் நடக்க போகுதுன்றதை யார் சொல்லி தந்தது? எங்களுக்கு தெரியாது. சூரத்து தக்வீர் தெரியாது ஒருத்தருக்கும், தெரிஞ்சாத்தானே சொல்லித்தாரு. தெரிஞ்சாத்தான் சகோதரர்களே. இன்றைக்கு ஒரு நிகழ்வு நடந்தா காசு சேர்க்கிறோம், $10,000 $20,000 காசு சேர்த்து அனுப்புறோமா இல்லையா? கொஞ்சம் கஷ்டம். அங்க யாரு காசு சேர்க்க? இந்த 12 நடந்தா யாரும் காசு சேர்க்க இல்லாது. ஒவ்வொருத்தருடைய நிலைமை இது. சூரியன் இல்ல, நட்சத்திரம் இல்ல, மலைகள் இல்ல சகோதரர்களே, கடல் இல்ல, எல்லாமே அழிஞ்சிட்டு. இவ்வளவு பயங்கர ஒரு நிகழ்வைத்தான் இந்த சூரா எங்களுக்கு சொல்லித் தருது. அல்லாஹ் சொல்றான், அலிமத் நஃப்ஸும் மா அஹ்தரத். மனிதனுக்கு எவ்வளவு சொன்னாலும் சந்தேகம், மனிதனுடைய ஒரு இயல்பு. அல்லாஹ் அதனாலதான் அந்த ஆயத்துக்கு பின்னால் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? ஃபலா உக்ஸிமு பில் குன்னஸ்.
அல்ஜவாரில் குன்னஸ் வல்லைலி இதா அஸ்அஸ் வஸ்ஸுபுஹி இதா தனஃபஸ். அல்லாஹ் 4 சத்தியம் செய்கிறார். அல்லாஹ் 4 சத்தியம் என்ன நாங்க நம்புறதுக்கு அல்லாஹ் சொல்றார். ஃபலா உக்ஸிமு பில் குன்னஸ், மறைந்திருக்கும் நட்சத்திரங்கள் மீது சத்தியம் செய்கிறேன். அல் ஜவாரில் குன்னஸ் வல்லைலி இதா அஸ்அஸ், இரவின் மீது சத்தியம் செய்கிறேன். வஸ்ஸுபுஹி இதா தனஃபஸ், காலையில் மூச்சு விடும் சுபஹ் மீது சத்தியம் செய்கிறேன். சத்தியம் செய்து சொல்றேன். அல்லாஹ் சொல்றார், இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம், இதுதான் சங்கையான தூதருடைய வார்த்தை. இதெல்லாம் கணக்கெடுக்காம என்ன அதுர ஜும்மா ஓதினார் என்று கணக்கெடுக்காம பேசுறாரு. கொஞ்சம் இந்த சூறாவை எடுங்க. சூரா தக்வீர் என்று குர்ஆனுக்கு இருக்குது, எடுத்து பாருங்க, சிந்திக்கணும் சகோதரர்களே. ஆகவே அல்லாஹ் இந்த முஸ்லிம் சமூகத்தை புத்திசாலியான சமூகமாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. எதிர்காலத்தில் நடக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் தயாராகக்கூடிய ஒரு சமூகமாக அல்லாஹ் எங்களை ஆக்கி வைப்பானாக. கடைசி காலங்கள் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அமல்கள் மூலம் தயாராகக்கூடிய சமூகமாக அல்லாஹ் எங்களை ஆக்குவாயாக. இந்த சூரா தக்வீரை படித்து எங்களுடைய ஈமான்களை உறுதிப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், அமல்களை சரியாக செய்யும் பாக்கியங்களை நசீபாக்குவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்